ஃபாரின்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஹண்ட்ரட்ஸ் இஃப் நாட் இன் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து லீவ் போட்டுட்டு இங்கே வராங்க ஓட்டு போடுறதுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும். நான் இதை கலைஞருக்கு பார்த்ததில்ல, ஜெயலலிதாக்கு பார்த்ததில்ல, ஸ்டாலின் எடப்பாடிக்கு பார்த்ததில்ல. இவங்க யாருக்கும் பார்க்காத ஒரு ஃபினாமினன். இது வந்து ஃபினாமினா, இது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. ஃபாரின்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வெல் எஜுகேட்டட் வெல் டு டூ பீப்புள் இன்க்ளூடிங் விமன், மிடில் ஏஜ்டு விமன் லீவ் போட்டுட்டு வராங்க, வந்து எலெக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க. நவ் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அவங்க ட்ரெண்டோடையும் கோயிங் வித் ட்ரெண்ட் வாங்கல அந்த மாதிரியும் கூட ஹாலோகிராம் வச்சு வரலன்னு பண்றாங்க. அது கூட வந்து கடந்த காலங்களில் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, கட் அவுட் வச்செல்லாம் கேட்டிருக்காங்க. அது கூட பெரிய விஷயம் இல்லை. இப்போ நீங்க வெல் ஆஃப் பீப்புள், ஹைலி எஜுகேட்டட், ஃபாரின்ல ஒர்க் பண்றவங்க லீவ் போட்டுட்டு வந்து இங்க ஒர்க்கிங் ஃபார் விஜய்ன்றதெல்லாம் வந்து இட்ஸ் அ நியூ ஃபினாமினா. இது எப்படி போகும், என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு இட்ஸ் கோயிங் டு கிரியேட் அ மேசிவ் டென்ட், அதுதான் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியல. பட் ஐ டூ பிலீவ் ஹோப் செவன் கார்னர் ஃபைட் என்னதான் டென்ட் பண்ணாலும். அப்போ திரு கிருஷ்ணசாமி அவர்கள், சசிகலா மேடம், ராமதாஸ் அவர்களுடைய கூட்டணி, வேல்முருகன் அவர்கள், இது எல்லாமே ஓட்டு பிரியும் அப்படிங்கிறது. அதான் இவங்க எல்லாரும் பிரிக்கும் பொழுது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்ஸ் பிரியுது. டிஎம்கே இஸ் ஆல்சோ ஹேவிங் அ சாலிட் அலையன்ஸ். குறைச்சி மதிப்பிடாதீங்க. தே காட் எல்லா மேஜர் பார்ட்டிஸும் அவங்க கிட்ட இருக்காங்க. காஸ்ட் காம்பினேஷனும் அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. தே காட் ஷீட்ஸ் ஆஃப் மணி, மீடியா அவங்க கையில் இருக்குது. ஓரளவு வந்து விமன் சென்ட்ரிக்காகவும் இந்த பாலிசிஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு எதிரான ஓட்டு உடையும் பொழுது அவங்களுக்கு தான் இது வாய்ப்பு. இதை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன்னா, விஜய் இஸ் அ ஃபினாமினா. அது வந்து ஒரு பேர் அதிசயம் தான்.